அடுத்தது அந்த படத்துல ரொம்ப இரிட்டேட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ள கலந்து அடிச்சு விடுறது அப்படிங்கிறது தான். இந்த ரீசென்ட்டா ஒரு ஒரியா சாங் ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பாட்டு இந்த பணத்துக்காக அவன நம்பி என்ன விட்டுட்டு போனியே அப்படிங்கிற மாரி ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்ட ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்ல இருக்குதோ, அது எல்லாத்தையுமே மொத்தமா போட்டு ஒரு கிண்டி கிண்டி குடுத்துருக்க மாரி தான் இருந்துச்சு. இவ்ளோ ரெஃபரன்ஸஸ், இவ்ளோ ஃபேன் மொமெண்ட்ஸ் இவ்வளவே இருந்தாலுமே, அத தாண்டி படம் நம்மள கொஞ்சமாச்சும் என்டர்டெயின் பண்ணிருமா அப்படின்னு யோசிச்சோம்னா, சுத்தமாவே பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்ப மார்க் ஆண்டனிலயுமே நெறைய மொமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த சில்க் ஸ்மிதா கொண்டு வந்தது, பழைய பாடல்கள் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் இருந்துச்சு அந்த படத்தை கொஞ்சம் என்டர்டெயின் அதிகமாக பண்ணுறதுக்காக. பட் அதில் வந்து பேசிக்காக ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. அப்பா பையன் ரிவெஞ்ச் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. டைம் டிராவல், டைம் மிஷின் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதுக்கு நடுவில் அவங்க சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் போடும்போது அது நமக்கு வந்து என்ஜாயபிளாக இருந்துச்சு. பட் இதில் இந்த பேசிக் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற விஷயமே சுத்தமாகவே இல்லை. இவங்க சில மொமெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்காக தான் வந்து சீன்ஸஸ் எழுதியிருக்காங்களோங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பேசிக்காக நம்ம கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஃப்ளிக்ட்டும் ஒரு எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேயும் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள நம்ம எங்கெல்லாம் வந்து அந்த ஃபேன்ஸ் மொமெண்ட் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கணும். ஆனால் இப்போ அவங்க ரிவர்ஸில் போயிட்டு அஜித் சாரோட எல்லா விதமான விஷயங்களையுமே உள்ள கொண்டு வரணும். எல்லா காஸ்டியூம்லையும், எல்லா கெட்டப்லையும், எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் வர மாதிரி கொண்டுட்டு வரணும். இதுக்கு நடுவில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எழுத மாதிரி தான் அந்த ஸ்க்ரீன் பிளே தெரிஞ்சிச்சு.